இன்றைக்கி வந்து 1 பாட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். பச்சை தட்டைப்பயிறு சாதம். இது வந்து லஞ்சுக்கும் கூட சூப்பராக இருக்குங்க. அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது வந்து பச்சை தட்டைக்கொட்டையை நம்ம உரித்து எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இல்லைன்னா வரமிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை தட்டைக்கொட்டையும் அப்படி தான். உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் இதில் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் அளவு அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசி நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சுருங்கி வதங்கணும், ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளியை உள்ளே போட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை வந்து நான் ஃபுல்லாக வதங்கணுங்கிறதில்ல, ஒரு 3/4 வதங்கினா போதும். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு விட்டுறலாம். தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து பச்சை தட்டைப்பயிரை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து உரித்த உடனே கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி, அதுதான் வந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தட்டைப்பயிரையும் உள்ளே போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இந்த தட்டைப்பயிருக்கு தனியாக நம்ம வந்து விசில் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. பச்சை தட்டைப்பயிறு அப்படிங்கிறங்காட்டி ஈஸியாக வெந்துடுங்க. அரிசி வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே கொட்டி வேக வச்சுக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். என்னோடய அரிசிக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றினா தான் வேகும். நான் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் பளபளன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஊற வச்சுருக்கேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ அரிசியும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும், கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் வந்து கொத்தமல்லி தழை போடல. ஒரு 3 விசில் வச்சு, என்னோடய அரிசி வந்து 3 விசில் வச்சு வைக்கணும். அந்த 3 விசில் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக வந்து பச்சை தட்டைக்கொட்டை சாப்பாடு ரெடி ஆயிரும். இது வந்து சேம் அரிசி பருப்பு மெத்தடு தான். அதில் வந்து பருப்பு நம்ம போட்டு செய்வோம். இதில் வந்து பச்சை தட்டைப்பயிறு. ஸோ விசில் போயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது வந்து பளபளன்னு இருந்தால் தான் பிடிக்கும். நான் அதனால் கொஞ்சம் பளபளன்னு வச்சுருக்கேன். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வந்து செஞ்சிடலாம். தட்டைப்பயிறு இருந்தால் மட்டும் போதும். ஸோ பாருங்கள், ரெடி. இதில் வந்து முட்டை, வடகம், இல்லைன்னா குடல், ஊறுகாய், நீங்கள் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.